हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தோசை மாவு இல்லாதப்ப வீட்ல இருக்கிற அரிசி மாவு வச்சு அரிசி மாவு தோசை சிம்பிளா டேஸ்டா எப்படி பண்றதுன்னு 2 நிமிஷம் வீடியோல செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டன்ட் அரிசி மாவு தோசை 2 பேர் சாப்பிட்றதுக்காக தயார் பண்ண போறோம். ஒரு பவுல்ல 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கெட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிடலாம். தோசை மாவு தயாராக இருக்குது. இந்த தோசையோட சுவையை கூட்டுறதுக்காக இதில் கொஞ்சோண்டு வெங்காயம், பச்சை மிளகா 1, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தோசை ஊற்றி மேலே கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி வேக விட்டுறலாம். ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விட்டுறலாம். அரிசி மாவு தோசை 2 பக்கமே நல்லா வெந்துடுச்சு. சுவையான இன்ஸ்டன்ட் அரிசி மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை கூட கார சட்னி, தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி இன்ஸ்டன்ட் அரிசி மாவு தோசைன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.